அண்ணே அண்ணே அண்ணி அண்ணேங்க அவர் வெளியில போயிருக்காரு. ஏன்பா? சரி. என்னடா ஏதோ அவசரமா கூப்பிட்டு இருக்க? ஏதோ அவசரம்னா அவனை போன் பண்ணி வர சொல்றேன்டா. பரவாயில்லப்பா, நானும் சக்தியும் பாத்துக்கிறோம். டேய் என்னடா சொல்ற? அப்பா, அந்த பிளாக்மெயிலர் போன் பண்ணி பணம் கேட்டான்ப்பா. அதான் அவனை போய் பார்த்துட்டு வரலாம்னு நாங்க கிளம்புறோம். ஏண்டா நீங்க தனியாவா போறீங்க? தங்கவேலு வரட்டும்டா, அவனையும் கூட்டிட்டு போங்க. வேண்டாமா, நாங்களே பாத்துக்கிறோம். அவன் ஒத்தாளு, அதுலயும் சின்ன பையன் வேற. நாங்களே பாத்துக்கிறோம். 1 மணி நேரத்துல வந்துடுறோம். இல்லடா, கூட அவனும் வந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, நாங்க தான் இருக்கோம்ல. நாங்க பாத்துக்கிறோமா, எதுவுமே நடக்காது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க வரேன் மாமா. சரிக்கா வரேன். பாத்துப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்னங்க இது? என்னன்னு பாரு. என்னாச்சு? என்ன கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான். வா லட்சுமி, வீட்டுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போ. ஐயோ அக்கா, ஒண்ணும் இல்ல, இங்க தானே ஸ்லிப் ஆச்சு. நான் பாத்துக்கிறேன், விடுங்கக்கா. நான் போறேன். அம்மா எதுக்கு 1 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போமா? டைம் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல மாமா. சரி வாங்க. புவியும் போறேன்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் ஆளே வரல. இவளும் போறேன்னு சொல்லிட்டு போறாளே கடவுளே. தேனே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை, அவங்க போற காரியம் நல்லபடியா முடியணும்னு கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். ஒண்ணும் ஆகாது, வா. சரி வாமா உள்ள வா. அனு எங்க வர சொன்னா? இன்னும் இடம் என்னன்னு சொல்லல, ஆனா போன் பண்றேன்னு சொன்னான்ல. போன் வந்துருச்சு. பேசு பேசு. ஹலோ. என்னம்மா, பணம் ரெடியா? ரெடியா இருக்கு. இத பார், 5 லட்சம் ரூபாயில ஒத்த ரூபா குறைஞ்சாலும் நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆமா, கூட யார் வர்றது? நானும் லக்ஷ்மி அக்காவும் மட்டும்தான் வரோம். லக்ஷ்மியை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாது. அப்படி மீறி யாராவது வந்தாங்க, நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து புவிய கொன்ன வீடியோ டெலிகாஸ்டுக்கு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. நானும் லக்ஷ்மி அக்காவும் மட்டும்தான் வரோம்னு சொல்றேன்ல, எங்க வரணும்னு சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த இடத்துக்கு 15 to 20 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஆமா, எதுல வர்றீங்க? ஆட்டோல. ஆட்டோ ரோட்ல நிறுத்த சொல்லி இறங்கி நடந்து வாங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எக்ஸ்ட்ராவா வேற யாராவது வந்தா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். யாரும் வர மாட்டாங்க, நாங்க வரோம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெற்றி, ஒரு ஆட்டோ பிடிங்க, நாங்க கிளம்புறோம். என்னம்மா போனவங்களை என்ன காணோமாம்மா? வந்துருவாங்கங்க. காஃபி ஏதாவது போட்டு தருவா? இல்ல வேணாம்மா. என்ன என்னாச்சுமா? என்னம்மா நடந்தது? ஏமா லட்சுமி, லட்சுமிக்கு என்னாச்சு? வெற்றி என்னடா ஆச்சு லட்சுமிக்கு? சொல்லுங்கடா. டேய் லட்சுமி எங்கடா? லட்சுமி டேய் எவனாவது சொல்லி தொலைங்கடா. சக்தி சொல்லு லட்சுமி. லட்சுமிக்கு என்னதான் ஆச்சு? லட்சுமி அண்ணியை கடத்திட்டாங்க. என்னதே கடத்திட்டாங்களா? யாரா கடத்துனது? அந்த கார்கி தான் கடத்தினான். என்னது கார்கியா? யாரா அவன்? டேய் நீ போய் வீடியோ நீ ரெடியா? ரெடிடா. ஏய் அனு, பார்த்தல உங்க அக்காவோட நிலைமையை பார்த்தலடி.
உங்க அக்கா உனக்கு வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். என்ன என்ன அடையாளம் தெரியலையா? பார், நான் தான் புவி. தெரியல, மனுஷனுக்கு முகம் தாண்டி அடையாளம். அத நீங்க எரிச்சு சதைச்சிட்டீங்களே. நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு பாக்குறியா? நீ நேர்ல வா, நான் டீட்டெயிலா சொல்றேன். உனக்கு உங்க அக்கா வேணும்னா நீ எனக்கு வேணும். வருவல்ல? வர வருவ. வரல வரல வரலன்னா பார், பார்த்தல துடிக்கு துடிக்க சாவடிப்பேன். வந்துரு, அது அப்படியே அணுவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. ஐயோ ஐயோ ஐயோ, அவன் போகும்போதே கால் தடுத்துச்சு. சொல்லல நான் தான் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போடின்னு கேட்டால. அவ கேட்கலையே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, தடிமாடு மாதிரி 2 பேர் இருக்கீங்க. அவன் கடத்துற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்காவது ஃபோன் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. நானாவது அங்க வந்திருப்பேன்ல. ஐயோ, அந்த அயோக்கியனை பாக்குறதுக்கு அவன் மட்டும்தான் உள்ள போயிருக்கான். இவன் மட்டும் தனியா போயிருக்கலாம். அப்ப நீங்க போவே இல்லையா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வழியில ஒரு பிரச்சனை மிஸ் பண்ணிட்டோனே. ச்சே, என்னடா லூசு மாதிரி பேசுற? ஏண்டா அவளை தேடி போகாம நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க? இல்ல மாமா, நானும் அக்கா வந்தா போனோம். அக்கா மட்டும் உள்ள போறேன்னு வெளியே நிக்க வச்சுட்டாங்க. திடீர்னு அக்கா என்ன ஓடிடுனாங்க. ஏதோ ஆபத்துன்னு இவங்களை தேடி வரதுக்குள்ள அவன் அக்காவை எங்கேயோ கடத்திட்டு போயிட்டான். அவனுக்குமே தெரியல. டேய், இப்படியே என்ன சரிப்பட்டு வராது. வாங்கடா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வாங்கடா வாங்கடா. அனு, ஏய் அனு, என்ன உயிரோட தான் இருக்கானா? பார்த்தல உங்க அக்காவோட நிலைமையை பார்த்தலடி. இவன் தான் அத்தை போய். ஐயோ பாவி, உயிரோட இருக்கா பாருங்க. உங்க அக்கா உனக்கு வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். ஐயோ ஐயோ, புவி புவி வேண்டாம். மனுஷனுக்கு முகம் தாண்டி அடையாளம். அத நீங்க எரிச்சு சதைச்சிட்டீங்களே. நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு பாக்குறியா? நீ நேர்ல வா, நான் டீட்டெயிலா சொல்றேன். ஐயோ லக்ஷ்மி, உனக்கு உங்க அக்கா வேணும்னா நீ எனக்கு வேணும். வருவல்ல? வர வருவ. வரல வரல பார், பார்த்தல துடிக்கு துடிக்க சாவடிப்பேன். பாவி என்ன பண்ற பாருங்க. வந்துரு, வருவ தெரியும். வரு. நீ எங்க வரணும்னு நான் மறுபடியும் போன் பண்றேன். கிளம்பு, வீட்டோட கிளம்புடி. என்னடி இது? செய்யாத தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என்ன கொடுமை இது? இவன் செத்துட்டா நினைச்சுதானே இப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த பாவி எல்லாரும் வாங்க, டிஎஜி கிட்ட போய் உண்மையை சொல்லி லட்சுமியை காப்பாத்தலாம். ஐஜி கிட்டே வேண்டாம், டிஎஜி கிட்டே வேண்டாம். அவன் கொலவெறியோட இருக்கான். இவங்க யாருக்கும் அவன் கட்டுப்பட மாட்டான். எங்க கொலவெறியோட இருக்கிறவங்க கிட்ட லட்சுமி அக்கா இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணிட்டானா? ஏய், அவன் உன்னை தாண்டி வர சொல்றான். உன்னதான் முதல் எதிரியா நினைக்கிறான். நீ போனா ஒரு நிமிஷம் கூட உன்னை உயிரோட விட மாட்டான். நான் போலன்னா அக்காவை கொன்னுடுவாங்க. சரி, போலீஸ் வேணாம், ஐஜி வேணாம். அக்காவை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்க. சொல்றேன், கொஞ்சம் நிறுத்து. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். அவங்க சொல்றத அவன் கேட்பான். அவங்க நம்ம சொல்றத கேட்கலன்னா அண்ணே கேட்பாங்கண்ணே, நிச்சயமா கேட்பாங்க. தான் புள்ள செத்து போயிட்டா கூட பெத்தவங்களால பொறுத்துக்க முடியும். ஆனா அவன் கொலைகாரன் ஆவறத எந்த அப்பா அம்மாவும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் இவங்க 2 பேரும் சமூக அக்கறை உள்ள தொழில் செய்றவங்க. சக்தி சொல்றது கரெக்ட் தான். அவங்க புள்ள தப்பு செய்யறது டாக்டர் அம்மாவும் ஜட்ஜையும் பொறுத்துக்க மாட்டாங்க. சரி, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏதாவது பண்ணலாம். வாங்க போலாம். சரி சரி வாங்க, நானும் வா. டேய் டேய், இருடா இருடா. என்னப்பா? நீ போக வேண்டாம். நீ போனீனா இன்னும் ஏதாவது ஏடா கூடமா ஆயிடும். நீ இல்லப்பா. போகாத. வேண்டாம், நான் டேய். கூட போயிட்டு வரேன். சொன்னா கேளு, வா. இங்க இருங்க. வாடா. கார்கிய அந்த லட்சுமியும் அந்த அணுவும் புவிய பண்ண மாதிரி ஏதோ பண்ணிட்டு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்றாளுங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அக்கா, என்னோட சந்தேகமும் அதுதான்க்கா. அதேதான். அவங்க ஏன் இப்படி வரிசையா புவி கார்கின்னு பண்ணணும்?